சென்றேன். பட்டப்படிப்பு முடித்தேன். தாயகம் திரும்பினேன். ஆனால் அது பார்த்தாய பொற்றமரை குளம். அந்த பொற்றமரை குளத்தின் அருகே ஒரு பெண்ணின் அவளைக்குரல் கேட்கிறது. ஒருவேளை பெண்ணிற்கு ஆபத்தாக இருக்குமோ? எப்படியோ அந்த பெண்ணுக்கு ஆபத்து வர வண்ணம் காப்பாற்ற செய்ய வேண்டும். இந்த குமாரனுடைய கிராமத்தை சேர்ந்த வேதா, பானுப்பிரியா, நாகராஜ், கலைமணி. வேதா, பானுப்பிரியா, நாகராஜ், கலைமணி இவர்கள் அனுபவம் சேர்ந்து அம்பேத்கர் பாடலை பாடி எனக்காக 100 ரூபாய் அன்பளித்திருக்கிறார்கள். அன்னாரவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது செல்ல வேண்டும். அந்த பெண்ணை காப்பாற்ற தர வேண்டும். இது ராஜதுரையனுடைய கோட்டை. எங்க தொற்றினாலும் இங்க தாண்டி வந்திருக்கலாம். உன்னை உள்ள நான் சொன்னேன். எதுக்கு வந்தாச்சு? நான் போய் உங்களை அடிப்பினேன் ஐயா. நான் ஏன் அடிக்கிறேன்? அங்க பாரு. யாரு? அங்க பாரு சொல்றேன். அவரு எங்க வந்தாரு? மயிரை புடுங்க கையில எழுதிக்கிறாரு. சிறு மயிரை பிடிக்க வந்திருக்காரு. இளவரசரு, இங்க என்ன வேலை உங்களுக்கு? நான் வந்தது வேலை இருக்கட்டும். ஆமா, நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? என்னை யாரோ ஒரு நினைத்து விட்டான். அவனை தேடிக் கொண்டிருக்கின்றேன். அப்படியா? அடுத்தவன் யார் தெரியுமா? யார்? நானேதான். ஆட்டமா குத்தான் பயம் ஜெனு மாத்தும் மாட்டேன். தூங்க மாட்டேங்க போற. இது பெரு வை வைடா. வாடா இங்க. அட அறிவு கட்ட நாயே, ஒரு பெண்ணை கண்டால் எப்படி நினைக்க வேண்டும்? தாயாகவும் தமைக்க முடியும். அதுக்குள்ள வேகமா ஓடுறீங்க. அவன் யார்? யார் தெரியுமா? யார்? நான் தொட்டு தாலி கட்டின என்னுடைய மனைவி. நீ தொட்டு தாலி கட்டி மனைவியா? சொல்றா அப்படியே. ஆமா, நான் பண்ணி சொல்லு. இருடா. தொட்டு தாலி கட்டி மனைவி என்று உரைக்கிறார். ஆனால் உடைய கழுத்துல தாலி இல்லைங்க. என்ன சொல்ல போறானோ? தாலி 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 தானே. ஆமா, தாலி தானே. தாலி தானியா? தாலி தானியா? தாலியா கேக்குறேன். இளவரசன் அவர்களே, எனக்கும் என் மனைவிக்கும் குடும்பத்தில் சின்ன தகராறு. தகராறு? சின்ன தகராறு. என்ன தகராறு? என்ன தகராறு? என்னடா தகராறு? ஏண்டி சாம்பார்ல கறிய போடல? ஏண்டி சாம்பார்ல கறிய போடல? அறிவு இருக்கா உனக்கு? என்ன சாம்பார்ல கறி போடுவாங்க? சாம்பார்ல கறி போடுவாங்க. நான் கூட மறந்துட்டு இருக்கிறேன். தினந்தோறும் சாம்பாரே வைக்கிறியே, இன்னைக்கு கறி குழம்பு வச்சா அப்படின்னு தாங்க கேட்டேன். நான் ஒரு வார்த்தை சொல்ல, அவள் ஒரு வார்த்தை சொல்ல, எனக்கு கோபம் பெருக்கெடுத்து போயிட்டு ஒரு அடி அடிச்சுங்க. ஒரே அடி தாங்க அடிச்சேன். கனவு அடித்தா என்னையா? பொறுத்து கொண்டு வாழ வேண்டியது தானே. எப்பொழுது கரம் நீட்டி அடித்தாயோ இனி முதல் கொண்டு உன்னோடு வாழ மாட்டேன் என்று தாலி கழட்டி தெரிவித்து மாடத்துல வச்சுட்டு நான் போறேன். தெரிவித்து விட்டு சென்றால் பிள்ளை ரொம்ப சாட்சியம். பிள்ளை ரொம்ப சாட்சியம். நான் உன்னை அடிக்க மாட்டேன். நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் வாடி அப்படின்னு போய் தொட்டேன். அப்பதான் நீங்க வந்தீங்க. அப்படியா? ஆமா ஆமா ஐயா. உண்மையா? இத பாருங்க ஐயா. சொல்லுமா சொல்லு. என்னடா தாயே சூது காட்டு மாதிரி ஆச்சா? சூது காட்டு மாதிரி இருந்தாவா? சத்தியமா சொல்கிறேன். தெரியுமா யாரு? நான் ஒரு வீடு சரி பிச்சைக்கு ஒரு பிச்சைக்காரிங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? யாரு?
நீரழிவு ஆகுமாம் நீரம்பல், நூலழிவு ஆகுமாம் நுண்ணறிவு, தவத்தழிவு ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தழிவு ஆகுமாம் குணமென்றபடி. அதுபோன்று இந்த கிராமத்திற்கு மருமக பிள்ளையாக வந்த தாசையா மருமக பிள்ளை உயர் திருவாளர் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஜீவன் ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு ஒரு கல்பனாக நின்று மாமனாருக்கும் மட்டுமல்ல இந்த கிராமத்திற்கும் இந்த விழாவை பொறுப்பாக எடுத்து நடத்தியதற்காக இந்த நூலாடையை பொன்னாடையாக போட்டிருக்கிறோம். அதே போன்று காலம் சென்ற சீனிவாசன் ஐயா, பாக்கியம்மாள் கணவன் மனைவிகள் அவருடைய கடைசி மருமக பிள்ளையாக இருக்கக்கூடிய இன்னும் லால்பாய் என்பவர் இந்த காளி அம்மன் கோவிலுக்காக அறுபாடுபட்டு ஆலயத்துக்கு முன்பாக சீட் அமைத்து நேர்குறையாகவே கொடுத்திருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு இந்த நூலாடையை பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய லால்பாய் ஐயா அவர்களுக்கு இந்த நூலாடையை பொன்னாடையாக அதேபோன்று தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம், கொடுப்பதற்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். இது குமார்வடி கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் உயர் திருவாளர் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முருகேசன் அண்ணன் முருகேசன் ஆய்க்கீர் ஐயா அவர்கள், இன்னும் முருகேசன் ஆய்க்கீர் ஐயா அவர்கள் இன்னும் நண்பராகவும் கூட பிறந்த ஒரு சகோதரராகவும் இருக்கக்கூடிய ஐயா ஒரு சுந்தரம் ஆசிரியர் எனக்காக முருகேசன் ஆய்க்கீர் ஐயா அவர்கள் 200 கொடுத்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய கம்பெனி சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பெண் கூறுவது நினைத்தால் அவன் மேல் தவறில்லை. ஏதோ சரி வந்திருக்கிறது. சரி, ஏதோ நீங்கள் செய்தது தவறு வந்திருக்கிறது. அதனால் இந்த பெண்ணின் கல்வி வந்து மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்க வேண்டுமா? ஆமா. யாருங்க நீங்க? கணவன் மனைவி போல் கணவன் மனைவியா? 1000 இருக்கும். கணவன் மனைவி போல் தெரியவில்லை. அறிய சொல்றேன். ஒரு பெண்ணை கண்டால் எப்படி நினைக்க வேண்டும்? எப்படி? தாயாகவும் சமைக்க நினைக்க வேண்டும். அதை விடுத்து விட்டு இப்படியே செய்வார்கள். ஒரு நாட்டு தளபதி எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அறம், பொருள், ஈகை இவைகளுக்கு கட்டுப்பட்டவன் தான் ஒரு நாட்டின் தளபதி இருக்க முடியும். அதை விடுத்து விட்டு ஒரு பெண்ணை பார்த்து இப்படி நடந்து கொள்கிறாரே, இவரெல்லாம் தளபதியா? அதனால் நீங்கள் செய்த தவறு மன்னிப்பு கேட்க முடியாதா? அறிவழகா, அயல்நாடு சென்றால் பட்டப்படிமை படைத்தால் உன் வருகைக்காக தாய் தந்தையார் வழி மீது விழுவைத்து காத்திருக்கின்றார்கள். சென்று விடு. என்ன சென்று விடு? நீ கூறு வார்த்தை நான் கேட்க வேண்டுமா? மன்னிப்பு கேட்க முடியாதா? இறுதியாக எச்சரிக்கின்றேன். பொற்றாமரை குளத்தை விட்டு சென்று விட்டால் உன் தலைவிதிக்கு நல்லது. இல்லை என்றால் உன் தலைவிதியை மாற்றி விடுவான் என்ற ராஜகுமாரன். உன்னுடைய பெண்களுக்கு கண்டிப்பா நான் அல்ல. அப்படியா? மாடா சமரு மாடா